இது வந்து பார்த்தீங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஆனா, அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, "A swimmer coming out from a pool is covered with a film of water weighing about 18 gram. How much heat must be supplied to evaporate this water at 298 Kelvin? Calculate the internal energy of vaporization at 298 Kelvin." Then next vaporization of வந்து H for water 298 Kelvin which is equal to 44.01 kilojoule per mole கொடுத்து ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹீட் வந்து நம்ம கேட்டுருக்காங்க. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் தி என்ன மஸ்ட் பி செப்பரேட் ஹீட் வந்து நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. அப்ப இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ரூம் டெம்பரேச்சர் வந்து நடக்குது. ஓகேவா? ஒருத்தர் ஸ்விம்மிங் பூல்லேருந்து நமக்கு வந்து வெளியில வராரு. வெளியில வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் வந்து எவாபரேட் பண்றாங்க. அப்ப நமக்கு என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்து கான்ஸ்டன்ட் பிரஷர் வந்து நடந்திருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா, பிரஷர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஏன்னா அட்மாஸ்பரிக் பிரஷர்ல தான் அங்க வந்து நடக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, QP வந்து அப்ப வந்து ஹீட் அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன டெல்டா ஹெச். அப்ப டெல்டா ஹெச்சும் அண்ட் கியூபியும் நமக்கு வந்து ஈக்குவல் தான். அப்ப டெல்டா ஹெச் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, 1 மோலுக்கு வந்து நமக்கு வந்து இருக்கணும். இங்க டெல்டா ஹெச்சோட வேல்யூ நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. டைரக்டாவே குடுத்துட்டாங்க. அப்ப டெல்டா ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டெல்டா ஹெச் வேல்யூ 44.01 கிலோ ஜூல் பர் மோல் வந்து நமக்கு குடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப கிலோ ஜூல் பர் மோல் குடுத்துட்டாங்க. அப்ப இங்க நம்ம எவ்வளவு வாட்டர் வந்து நமக்கு வந்து எவாபரேட் பண்ணியிருக்காங்க? 18 கிராம் வந்து வாட்டர் பண்ணியிருக்காங்க. எவாபரேட் பண்ணியிருக்காங்க. அப்ப 18 கிராம்ன்றது 1 மோல் தான். அப்போ அந்த டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ கியூபியோட வேல்யூ டெல்டா ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்னது ஈக்குவலா தான் இருக்கும். அந்த டெல்டா ஹெச்சோட வேல்யூ நான் வந்து டைரக்டா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா டெல்டா யூ வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ டெல்டா யூக்கும் டெல்டா ஹெச்சுக்கும் நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்? டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா என்ஜிஆர்டி இல்லையா? இதான் நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப். அப்போ நமக்கு என்னன்னா டெல்டா என்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகூல். அப்போ இங்க என்ன ப்ராசஸ் வந்து நடந்திருக்குது? வாட்டர் மாலிகூல் வந்து நமக்கு வந்து இனிஷியலா லிக்விடா வந்து இருந்திருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணா வாட்டர் மாலிகூல் வந்து நமக்கு வந்து கேஸா வந்து நமக்கு மாத்திருக்காங்க. அப்ப இங்க வாட் இஸ் த டெல்டா என்? டெல்டா என் பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ப்ராடக்ட்ல ஒரு கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. ரியாக்டன்ட்ல 0 கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. அப்போ 1 மைனஸ் 0 என்ன வரும்? 1 வந்து வரும். அப்ப இங்க நமக்கு என்னது டெல்டா என்ஜி வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து நமக்கு வந்து வரும். ஆரோட வேல்யூ இது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா? இங்க வந்து எல்லாமே எனர்ஜி பத்தி தான் பேசுறாங்க. அப்ப 8.314 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து டைரக்டா கெல்வின்ல தான் கொடுத்துருக்காங்க. 298 கெல்வின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெல்டா யூ கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பிரஷர் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரூம் டெம்பரேச்சர் தான் அவங்க வந்து எவாபரேட் பண்றாங்க. அப்ப QPனா வந்து டெல்டா ஹெச், QV அப்படின்னா நமக்கு என்ன டெல்டா யூ வந்து நமக்கு வந்து வரும். அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம்.